பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? குப்பை. குப்பையெல்லாம் யாருக்கும் பயன்படாது. தூய தமிழ்ல சொல்லணும்னா, குப்பைகளை தூக்கி எறிவது தான் நல்லது. நாம நம்ம வாழ்க்கையில உயர்தரமான குப்பைகளை வச்சுட்டு அதை பத்திரப்படுத்துகிறோமா இல்லையா என்பதை அறிந்து அகற்றி விடணும். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசப்பாவை அறிந்த பிறகு ஏசப்பாவை தவிர்த்து வேற எல்லாவற்றையும் அவர் குப்பையாகவும் நஷ்டமாகவும் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறத பிலிப்பியர் 3:4 தொடங்கி 11 வரையும் பார்க்கலாங்க. அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. சாதனை படைச்சாரு, படிப்பு இருந்துச்சு, உயர்ந்த ஜாதியோ இருந்தது, நல்ல ஒரு பதவியோ இருந்துச்சு. ஆகிலும் அவருக்கு இந்த உலகத்துல லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று அவர் எண்ணினாங்கன்னு 7 8 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாருங்க. நான் அவரையும் அவருடைய உயிர் தருவதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. எல்லாவற்றையும் இருந்தும் இழந்தது போல பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லலைங்க. எழுதலுக்கு முன்பாகப்பட்ட பாடுகளை குறித்தும் பவுலும் ஏசுப்பட்ட பாடுகளோடு அதற்குள்ளாகி இருக்கிறாருங்க. சாதனை, பாரம்பரியம், படிப்பு, உயர் ஜாதி இல்லைன்னா அப்பாவோட நல்ல பதவி மட்டுமே முக்கியம்னு நினைக்கிறீங்களா? மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? நான் இப்ப மேல சொன்ன இந்த முக்கியமான லிஸ்ட்ல இருக்கிற குப்பைகளை தூக்கி போட ஏசப்பா கிட்ட உதவியை கேளுங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில உண்மையாவே எது முக்கியம்னு காட்டுவாருங்க. God bless you.